10. நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அல்லேலூயா. அதுதான் இந்த பாடலுடைய அந்த முதல் வரிகள். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடம் அப்படின்னா அந்த வசனத்தை கொண்டுதான் ஃபாதர் ஐயா அந்த பாடல்களை வடிவமைச்சார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அதுல யாரு போய் சுகமா இருப்பானா? நீதிமான் தான் அதுல போய் சுகமா இருப்பானா. வேற யாரும் போய் அதுல சுகமா இருக்க முடியாது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், ஒரு பெரிய பாதுகாப்பான ஒரு இடம், ஒரு நல்ல ஒரு இடம். கர்த்தரின் நாமம், ஒரு மனுஷன் கர்த்தருடைய நாமத்துக்குள்ள வந்துட்டான் அப்படி சொன்னா அவன் எப்படி இருப்பானா? சுகமாய் இருப்பானா. ஏன்னா அது ஒரு சுகமாய் தங்குகிற ஒரு இடம். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அப்ப சுகமாய் தங்குகிற இடம் தான் எந்த இடம்? கர்த்தரின் நாமம். அப்ப அது யாருக்கு தான் அது சுகமா தங்க முடியும்? யார் தான் போனா சுகமா தங்க முடியும்? நீதிமான் மட்டும் போனாதான் சுகமா தங்க முடியும். அப்ப வேற யாராவது போனா அவங்களால சுகமா என்ன பண்ண முடியாது? தங்க முடியாது. அதனாலதான் விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ற விதம் என்ன அப்படின்னு கேட்டா, மனம் திரும்புங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள், தேவனுக்கு பயப்படுங்கள், பொல்லாப்பை விட்டு விலகுங்கள், பாவத்துக்கு விலகி ஓடுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யாம இந்த மாதிரி கர்த்தருக்கு பிரியமா வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லா ஊழியக்காரர்களும் ஏன் இன்னைக்கு இப்படி பிரசங்கம் பண்றாங்கன்னா, நீ நீதிமானா இருந்தா மட்டும்தான் அதுல போய் சுகமா தங்க முடியும். ஏன் அப்படி சொன்னா, நீதிமொழிகள் 10:28 என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். அல்லேலூயா. அப்ப உத்தமர்கள் போனாதான் அதுல சுகமா இருக்க முடியும். நீதிமானுக்கு போனாதான் அதுல சுகமாய் தங்க முடியும். நான் பாவத்தையும் செய்வேன், என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ்வேன், சர்ச்சுக்கும் வருவேன்னு சொன்னா உன்னால அதுல சுகமா தங்க முடியாது. உன்னால